குடியரசு தின விழா அன்று மாலை அரசியல் கட்சிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு தமிழக ஆளுநர் மாளிகையில் அந்த தேநீர் விருந்து என்பது கொடுக்கப்படும். இந்த தேநீர் விருந்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அதே போல ஆளும் கட்சி, எதிர்கட்சி, முக்கிய கட்சிகள் மற்றும் தமிழக முக்கிய பிரமுகர்கள் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்வார்கள். இவர்களுக்கு முறையாக ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு அனுப்பப்படும். இந்த நிலையில்தான் தற்போது திமுக தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணிக்கும் அதே போல ஆளுநருக்கும் மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த நிலையில் வருகின்ற 26ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தேநீர் விருந்தை ஏற்கனவே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற திமுகவின் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருக்கின்ற நிலையில் புதிதாக கட்சி துவங்கி இருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்ற ரீதியில் தான் இந்த அழைப்பு அனுப்பப்பட்டிருப்பதாக ராஜ்பவன் வட்டாரத்தில் தகவல் சொல்லப்பட்டாலும் இந்த அழைப்பு விடுத்திருப்பது மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனால் கடந்த காலங்களில் நிறைய கட்சிகள் இது போன்ற கட்சிகள் இந்த தமிழகத்தில் இருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் ஒரு முக்கிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அழைப்புகள் அனுப்பப்படாத நிலையில் தற்போது விஜய்க்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தற்போதைய நிலையில் இன்னும் தமிழக அரசு சார்பாக யார் கலந்து கொள்வார்களா அல்லது கலந்து கொள்ள மாட்டார்களா என்று இதுவரை அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்த ஆளுநர் முறையையும் அவர் புறக்கணித்து சென்றதால் ஒரு மோதல் போக்குதான் தற்போது வரை இருக்கிறது. இருப்பினும் ஆளுங்கட்சி இன்னும் எந்த முடிவெடுக்காத நிலையில் தற்போது புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு தற்போது அந்த தேநீர் விருந்துக்கான அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாளை நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கும் அழைப்பு விடுக்கப்படுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக தற்போதைய நிலையில் இருக்கிறது.